மண்டே மார்னிங் அம்மா வீட்டிலேருந்து எங்களோட வீட்டுக்கு வந்தாச்சுங்க. சண்டே தான் குட்டி பேபிக்கு தலை குளிச்சிருந்தேங்க. ஸோ மண்டே குளிக்க வேண்டியதில்லை. நாங்கள் எப்போ தலை குளித்தாலும் அடுத்த நாள் வந்துட்டு குட்டி பேபிக்கு குளிக்க மாட்டோம். ஸோ வெயில் காட்டிட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் படுக்க வைக்கலான்னு படுக்க வச்சுருந்தேங்க. பட் காற்று அவ்வளோ அடிக்குது. உங்கள் ஊரில் எல்லாம் காற்று அடிக்குதான்னு சொல்லுங்கள். வெளியில் வந்து நின்னாலே பறந்து போயிடும் போல் அந்தளவுக்கு அடிக்குது. அதுக்கப்புறமா கொண்டு வந்து உள்ளே படுக்க வச்சுட்டு மருந்து கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுருந்தேங்க. நான் வந்துட்டு குட்டி பேபி வந்ததுக்கப்புறமா தொட்டில் உள்ளே கட்டுறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருந்துச்சு. அதனால் கட்டில் எல்லாமே வெளியே எடுத்துகிட்டு போட்டுட்டு ஒரு பெட் மட்டும் ஆர்டர் போட்டிருந்தேங்க. ஃப்ளோ மேட்ரஸ் தான் வாங்கியிருந்தேன். இதை வேணால் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு இன்னும் 1 மந்த்க்கு அப்புறம் ஷேர் பண்ணுறேங்க. ஸோ பெட்டு எல்லாமே ரெடி பண்ணி போட்டாச்சுங்க. பெட்டு கீழே தான் போட்டிருந்தோம், மேலே காட் மேலே போடல. ஏன்னா தொட்டில் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஆட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேங்க. ஸோ சூப்பராக பெட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு டம்ளர் டீ போட்டு குடிக்கலாம், டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு டம்ளர் டீ போட்டு குடிச்சிட்டு இருந்தேங்க. என்ன நடந்தாலும் என்னால் இந்த டீயை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கவே முடியலங்க. மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு நான் 2 டம்ளராவது குடிச்சிடுவேன். எப்படியாவது அவாய்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், பட் முடியல. இந்த டீ அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறமா அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்க வேண்டியதாக இருந்துச்சுங்க. என்னோடய திங்ஸு, குட்டி பேபியோடது. இந்த அரேஞ்ச்மெண்ட்டே இன்னும் 1 வீக்குக்கு தாண்டும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. இனிமேல் எல்லா வீடியோவுமே இங்கேருந்து தான் வரும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.